ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரைஸ் எப்படி வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது பேனாசோனிக் மாடல். இதில் ஒரு அலுமினியம் பாட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஸ்டெய்னர் பிளேட் இருக்கும். நமக்கு அந்த ஸ்டெய்னர் பிளேட் வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு 300 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறனால நல்லா வேணும், தனித்தனியாக ரைஸ் வேணும். அதனால் நான் ஒரு 2 ட்ராப் ஆயில், கொஞ்சம் சால்ட்டு போட்டு 3/4 பாகம் அந்த பாட்டில் தண்ணி வச்சுட்டு குக்கிங் மோட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கு சைடில் ஒரு சின்ன பவுல் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் கலெக்ட் ஆகிரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா வச்சு அது மேலே வச்சு மூடிடுறேன். ஏன்னா வந்து தண்ணி வந்து பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்கும். நம்ம ரைஸ் வடிக்கிறதுக்கு நிறையா தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால். இப்போது நம்ம நார்மலாக எப்போவும் வந்து ஓப்பன் பண்ணி இடையில செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், ரைஸ் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்துக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் போட்டு நம்ம நார்மலாக எப்படி சாதம் வடிக்கிறோமோ அதே மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிலிண்டர் வந்து நமக்கு தட்டுப்பாடாக இருக்கிற டைமில் இது மாதிரி ரைஸ் குக்கரில் சாதம் வடித்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.